வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கணக்கு மாதிரி தெரிஞ்சாலும், அது ஒரு கணக்கில்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் புதிரே ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த புதிரா விழுக்கலாம். நீங்க தயாரா? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு தேடலுக்கும் மையப்புள்ளி. நாம எல்லாரும் ஒரு அறிவியல் துப்பறிவாளரா மாறி இந்த வரைபடத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட கேஸ் ஃபைல். மேலோட்டமா பார்க்க இது ஒரு சாதாரண கணக்கு மாதிரி தெரியலாம். ஆனா நம்மளோட உண்மையான வேலை என்னன்னா, இந்த ரெண்டு பொருட்களுக்கும் நடுவுல ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசிய உறவு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். சரி, நம்ம விசாரணைய ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த வரைபடத்துல நமக்கு என்னென்ன தடயங்கள் கொடுத்திருக்காங்கன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம இப்ப பாக்குறது ஒரு கலவை பலகை. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா ரெண்டு வேற வேற பொருட்களை ஒன்னா சேர்த்திருக்காங்க. இந்த ரெண்டு பொருட்களும் சந்திக்கிற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடைமுகம் தான் நம்ம புதிரோட முக்கியமான இடம். சரி, இந்த ரெண்டு பொருட்களோட தன்மைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? முதல் விஷயம் என்னன்னா, பொருள் ஒன்னோட தடிமன் ரெண்டாவது பொருளை விட 2 மடங்கு அதிகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தடயத்தை பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த ஒரு வரிதான் மொத்த புதிருக்குமான சாவி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ அந்த சராசரி வெப்பநிலைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. பொருள் வழியா வெப்பம் போகும்போது எவ்வளவு வெப்பநிலை குறையுதோ அதே அளவு வெப்பநிலை தான் ரெண்டாவது பொருள் வழியாவும் போகும்போது குறையுது. அதாவது ரெண்டு பக்கமும் டெம்பரேச்சர் டிராப் ஒண்ணுதான். இதுதான் நம்ம அடுத்த கட்ட விசாரணைக்கு ரொம்ப முக்கியமான க்ளூ. சரி, இப்ப நமக்கிட்ட தடயங்கள் இருக்கு. ஆனா இந்த புதிரை விடுவிக்க ஒரு முக்கியமான அறிவியல் விதி நமக்கு தேவை. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் அல்லது நிலையான நிலை அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு புள்ளியிலையும் வெப்பநிலை மாறாம அப்படியே நிலையா இருக்கும். அதாவது உள்ள வர்ற வெப்பமும் வெளிய போற வெப்பமும் சமமா இருக்கறதால சிஸ்டம் ஒரு சமநிலையில இருக்கு. அப்போ இதனால என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பைப்ல இருந்து ஒரு சின்ன பைப்புக்கு தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய பைப்புல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தண்ணி வருதோ அதே அளவு தண்ணி தானே சின்ன பைப் வழியாவும் வெளியே போகும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். முதல் பொருள் வழியா எவ்வளோ வெப்பம் பாயுதோ அதே அளவு வெப்பம்தான் ரெண்டாவது பொருள் வழியாவும் பாயும். ரெண்டும் சமம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா துண்டுகளும் இருக்கு, தடயங்கள் இருக்கு, அறிவியல் விதியும் இருக்கு. வாங்க, எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்கலாம். நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பாத்திரலாம். 1, ரெண்டு பொருளையும் போற வெப்பத்தோட அளவு சமம். 2, முதல் பொருளோட தடிமன் ரெண்டாவது பொருளை விட 2 மடங்கு அதிகம். 3, ரொம்ப முக்கியமா ரெண்டுலயும் ஏற்படுற வெப்பநிலை வீழ்ச்சியும் சமம். இப்ப யோசிங்க, இது மூணும் ஒரே நேரத்துல எப்படி உண்மையா இருக்க முடியும்? இதை இன்னும் சிம்பிளா யோசிக்கலாம். வெப்பங்கிறது ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிடைக்கிற தள்ளு விசை, அதாவது வெப்பநிலை வீழ்ச்சி, ரெண்டு பாதையிலையும் ஒண்ணுதான். ஆனா முதல் பாதை மட்டும் 2 மடங்கு நீளமா இருக்கு. அதே வேகத்துல போறதுக்கு அந்த நீளமான பாதை எப்படி இருக்கணும்? நல்லா வழுவழுப்பான சூப்பர் ஹைவே மாதிரி இருக்கணுமா, இல்ல கரடு முரடான பாதையா இருக்கணுமா? கண்டிப்பா அந்த பாதை வெப்பத்தை ரொம்ப சுலபமா கடத்தக்கூடியதா இருக்கணும். அப்போதான் தூரம் அதிகமா இருந்தாலும் அதே அளவு வெப்பம் உள்ள போக முடியும். இந்த திறனைத்தான் நாம அறிவியல் மொழியில வெப்ப கடத்து திறன், அதாவது கே அப்படின்னு சொல்றோம். சூப்பர், நம்ம புதிரோட எல்லா முடிச்சையும் அவிழ்த்தாச்சு. இப்போ இறுதி விடை என்னன்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் அந்த ரகசிய உறவு. பொருளோட வெப்ப கடத்துத்திறன், அதாவது K1, ரெண்டாவது பொருளோட வெப்ப கடத்துத்திறனை, அதாவது K2வை விட 2 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்போதான் அது 2 மடங்கு நீளமா இருந்தாலும் அதே அளவு வெப்பநிலை வீழ்ச்சியில அதே அளவு வெப்பத்தை கடத்த முடியும். சிம்பிள் லாஜிக் தான். நாம முதல்ல பார்த்த அந்த கணக்குக்கு இப்ப திரும்ப போலாம். பாருங்க, ஆப்ஷன் டி தான் நம்ம கண்டுபிடிச்ச விடை. நம்மளோட இந்த சின்ன விசாரணை நம்மள சரியான விடைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த ஒரு சின்ன கணக்குல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, 1, ஸ்டெடி ஸ்டேட்ல வெப்ப ஓட்டம் மாறாம ஒரே மாதிரி இருக்கும். 2, தடிமன் வெப்பநிலை மாதிரி விஷயங்கள் மாறும்போது வெப்ப கடத்துத்திறன் மாதிரி சில குணங்கள் அதை ஈடு செஞ்சு ஒரு சமநிலையை உருவாக்கும். இதுதான் இந்த மாதிரி கணக்குகளோட அடிப்படை ரகசியம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒருவேளை கணக்குல அந்த இடைமுக வெப்பநிலை சராசரியா இல்லைன்னு வைங்க, வேற ஏதோ ஒரு மதிப்பா இருந்திருந்தா, அப்போ இந்த K1 மற்றும் K2வோட உறவு எப்படி மாறியிருக்கும்?
யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி என்ன நடந்திருக்கும் கேக்குற கேள்விகள்ல தான் அறிவியலோட உண்மையான சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு.